என் பிரியமான பிள்ளையே, உன் மனதில் ஒரு பாரம் இருக்கிறது. எப்படி செலவுகளை சமாளிப்பது, எப்படி கடன்களை முடிப்பது, எப்படி குடும்பத்தை நடத்துவது என்று இரவில் கூட அமைதியின்றி கவலைப்படுகிறாய். நான் உன் கண்ணீரை பார்த்திருக்கிறேன். நீ சொல்லாமல் உள்ளத்தில் வைத்திருக்கும் பயத்தையும் நான் அறிவேன். இன்று நான் உன்னிடம் சொல்லுகிறேன், பயப்படாதே, நான் இருக்கிறேன். பணம் வரும் வழிகளை நான் திறக்கிறேன். நீ முயற்சி செய்கிறாய், நீ உழைக்கிறாய். ஆனால் பல நேரங்களில் கதவுகள் மூடப்பட்டது போல் தோன்றுகிறது. ஆனால் நினைவில் கொள், மூடப்பட்ட கதவுகளுக்கு மேல் அதிகாரம் எனக்கு உண்டு. மனிதன் முடித்த இடத்தில் நான் ஆரம்பிக்கிறேன். நீ நினைக்காத இடத்திலிருந்து நான் ஆசீர்வாதம் அனுப்புவேன். நீ எதிர்பாராத மனிதர்களை நான் உன் வாழ்க்கையில் கொண்டு வருவேன். நீ பார்க்காத வாய்ப்புகளை நான் உனக்கு காண்பிப்பேன். இன்று முதல் உன் உழைப்புக்கு பலன் வரும். நின்று போன காரியங்கள் நகரும். தடைப்பட்ட பண ஓட்டம் திறக்கும். தேவையில்லாத செலவுகள் குறையும். ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கும். ஆனால் என் பிள்ளையே, ஒரு விஷயம் நினைவில் கொள், பணம் என்பது ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதி மட்டுமே. உன் மன சமாதானம் அதைவிட பெரியது. உன் குடும்ப ஒற்றுமை அதைவிட உயர்ந்தது. உன் நம்பிக்கை அதைவிட விலைமதிப்பற்றது. நீ என்னை முன்னிலைப்படுத்து. நேர்மையாக உழை. சிறிய வருமானத்திற்கும் நன்றி சொல்லு. அப்போது சிறியது பெரியதாக மாறும். உன் வீட்டில் கடன் குறையும். வருமானம் அதிகரிக்கும். சண்டை சமாதானமாக மாறும். கவலை சாட்சியாக மாறும். நான் உன் தேவனை. உன்னை கைவிட மாட்டேன். உன் பிள்ளைகள் தட்டுப்பாட்டில் வளரமாட்டார்கள். உன் குடும்பம் அவமானத்தில் நிற்காது. இந்த நாளிலிருந்து உன் வாழ்க்கையில் புதிய துவக்கம். கண்ணீரின் நாட்கள் குறையும். சாட்சியின் நாட்கள் ஆரம்பிக்கும். நம்பிக்கையுடன் சொல்லு, என் தேவன் என் பொருளாதார கதவுகளை திறக்கிறார். நான் உன்னுடன் இருக்கிறேன். இன்று, நாளை, என்றும். ஆமேன்.